மற்றுமொரு அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். நெல்லையில் வெள்ளம் தேங்கி இருப்பதால் நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தையும் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. நெல்லையில் தொடர் மழையால் காவல் நிலையத்தை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. காவல் நிலைய வளாகத்தில் இடுப்பளவிற்கு வெள்ளம் தேங்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக தொடர்ந்து செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கீங்க. இது தொடர்பான விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருநெல்வேலி பகுதியில் பெய்த மழையின் காரணமாக பல முக்கிய மக்களினுடைய சேவைகளானது முடங்கி இருக்கிறது. குறிப்பாக போக்குவரத்து, ரயில் சேவை என அனைத்தும் முடங்கி இருக்கிறது. ஒருபுறம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகமும் மழை நீரால் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில் திருநெல்வேலி ஜங்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல் அலுவலகம் முழுவதும் மழை நீரால், குறிப்பாக இடுப்பு அளவிற்கு மேல் மழை நீரானது சூழ்ந்து இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய 4 சக்கர வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள் என அனைத்தும் நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையிலும் இந்த சிலை தடுப்பு காவல் அலுவலகமானது தொடர்ந்து மழை நீர் சூழ்ந்து இருந்தாலும் தொடர்ந்து செயல்படுவதை, உள்ளே அதிகாரிகள் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த திருநெல்வேலி பகுதியில் பெய்த அந்த மழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்புகளை மட்டும் இல்லாமல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ரயில் நிலையங்கள், காவல் நிலையங்கள், மருத்துவமனைகள் என பல்வேறு இடங்களிலும் மழை நீரானது புகுந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நாம் தற்பொழுது பார்க்கக்கூடிய இந்த ரயில்வே, அதாவது திருநெல்வேலி ஜங்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல் அலுவலகமானது இடுப்பு அளவிற்கு மேல் தண்ணீரானது தேங்கி நிற்கிறது. ஆனாலும் இந்த நிலையமானது, காவல் நிலையமானது தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. உள்ளே காவல் அதிகாரிகளும் காவலர்களும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.